உண்மை சம்பவம் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் மர்மம். சிதம்பரம் நகரில் உள்ள நடராஜர் கோயில் மிகப்பெரிய ஆலயங்களில் ஒன்றாகும். இந்த கோயிலில் பல அதிசயங்கள் நடந்துள்ளன. அதில் ஒரு உண்மை சம்பவம் இதோ. கதையின் தொடக்கம் மர்மமான குரல். 100 வருடங்களுக்கு முன்பு சுப்பிரமணிய ஐயர் என்ற பெரிய பண்டிதர் சிதம்பரம் கோயிலுக்கு அடிக்கடி வந்து வழிபாடு செய்வார். ஒரு நாள் அவர் கோயிலில் இருந்தபோது ஒரு விசித்திரமான குரல் கேட்டார். அந்த குரல் தாளம் போடுவது மாதிரி ஒலித்தது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆச்சரியப்பட்ட அவர் குரல் வந்த இடம் எது என்று தேடினார். காதுகளை திறந்து கேளுங்கள். கோயிலில் உள்ள சிகர குளம் அருகில் சென்றபோது அந்த குரல் அதிகமாக கேட்டது. ஆனால் ஒரு அதிசயம், அவர் சுற்றி பார்த்தபோது கோயில் முந்தையபடி இல்லை. கோபுரங்கள் வேறு மாதிரியாக இருந்தன. கோயிலில் இருந்த சிலர் பழைய காலத்து ஆடைகளை அணிந்திருந்தார்கள். இது எப்படி சாத்தியம்? பயந்த அவர் கண்ணை மூடிக்கொண்டு, நடராஜா, என்ன நடக்கிறது என்று உள்ளுக்குள் நினைத்தார். மறுபடியும் மாறியது. ஒரு நிமிடத்திற்குள் அந்த குரல் மறைந்து கோயில் மறுபடியும் பழையபடி மாறிவிட்டது. எல்லாம் அவர் கனவா, இல்லையா? அவர் கோயிலில் இருந்த பண்டிதர்களிடம் இந்த சம்பவத்தை கூறினார். அவர்கள் பதிலளித்தார்கள். இது சிதம்பர ரகசியம். சில நேரங்களில் நடராஜர் நேரில் உணர்த்துவார். இன்றும் அந்த மர்மம். இன்றும் சில பக்தர்கள் கோயிலில் அதே மர்மமான குரலை கேட்டதாக கூறுகிறார்கள். அந்த குரல் உண்மையா? காலத்தை தாண்டி பயணம் செய்ய முடியுமா? இந்த கேள்விகள் இன்னும் விடை பெறவில்லை. இந்த சம்பவம் உண்மையான அதிசயமா அல்லது நடராஜரின் ஒரு லீலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?